காது கம்பியில் மாட்டிருச்சு. கம்பி 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 இரு 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 இரு. மக்கள் இன்னைக்கு முத வந்து நான் ஆட்டுக்குட்டிகளை வந்து காட்டு கூப்பிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்க கத்துது, பெரிய ஆடுகள்லாம் அங்கே நிற்குது. இப்போ என் பின்னுக்கே ஓடி வருது. இங்கே பாருங்க. கதை நல்லா திறந்துடுங்க. ஒரு நீ இங்கே 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 நீ ஓடி. போ நீனு போ. காது கம்பியில் மாட்டிருச்சு. கம்பி 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 இரு 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 இரு. பா 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 பா. இங்கே 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 தா தா. மக்கள் இன்னைக்கு முத வந்து நான் ஆட்டுக்குட்டிகளை வந்து காட்டு கூப்பிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்க கத்துது, பெரிய ஆடுகள்லாம் அங்கே நிற்குது. இப்போ என் பின்னுக்கே ஓடி வருது. இங்கே பாருங்க. இந்த இருக்கு பாருங்க, 7 குட்டி இருக்கு. ஒரு குட்டி வந்து மிஸ் ஆகிருக்கு. பா ஓடிவா ஓடிவா ஓடிவா. தின்னலாம், போயிட்டு தின்னு போயிட்டு தின்னு, அப்படியே போயிடு. மூணு 6 7 இன்னும் ஒரு குட்டி வேணும். அந்த குட்டி வந்து பெரிய ஆடுகளோட இருக்கு. தின்னு தின்னு. பா பா. ஸோ மக்களே, நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா பெரிய ஆடு வந்து 6 இருக்குது. ஸோ எப்போவுமே காட்டு கொண்டாடுறது அந்த பெரிய ஆடு 6 தான். இன்றைக்கி வந்து அந்த வீட்டில் வச்சுருக்கேன் இல்லையா குட்டி 8. ஸோ அந்த 8 குட்டியை நான் வந்து காட்டு கொண்டான்ட்டு ஃபஸ்ட் முறை இன்றைக்கி தான் கொண்டாந்துருக்கேன். கொண்டாந்து பழக்கம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். கூட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்க சொல்லி வெளியில் கொண்டாந்து போட்டு கைக்கு நல்லா அங்கே நீட்டு துள்ளி குதிச்சு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு ஆடுகளோட போயிட்டு. டெய்லி கொண்டாந்து கொஞ்சம் பழக்கம் நினச்சிக்கிருக்கேன். ஒரு 2 ஹவர் மாதிரி கொண்டாந்து காட்டில் மேய்ஞ்சி பழகிருச்சுன்னா எல்லா விதமான பில்லும் திங்கும் தானே. ஸோ எல்லா விதமான கொடி செடியெல்லாம் திங்கும் போது இதுகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால தான் காட்டுக்கு நம்ம கொண்டு வரது. நம்மளோட பெரிய ஆட்டுகளுக்கு வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா நோய் வரதே குறைவு. எப்பயாவது இருந்து நின்று இந்த கழிச்சல் நோய் அது இது அப்படி அது மாதிரி வந்தால் தான், மற்றபடி பெருசாக ஒன்றும் வராது. உங்களுக்கு தெரியும், நம்ம சனன் ஜமுனா பாரியெல்லாம் வாங்கிட்டு வந்த புதுசில் நிறைய நோய் வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு மருந்து எடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்படி இந்த ஜமுனா குட்டி இது தாய்க்கெல்லாம் அப்படி நோய் வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ இதெல்லாமே வந்து இப்போ புதுசாக கிடைக்கிற குட்டிகள் எல்லாமே வந்து காட்டில் எல்லாம் மேய்ஞ்சி பழகின பிறகு அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கு. அதனால் நமக்கு பயப்பட தேவையில்லை.
நம்மளோட ஆடுகள் எல்லாமே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறனால நோய்கள் வரது குறைவு. ஸோ நமக்கு நோய்கள் அதிகமாக வராமல் இருந்தாலே ஆடு வளர்ப்பில் வந்து லாபம் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இப்போ மொத்தம் வந்திங்கன்னா 8 குட்டி வச்சுருக்கோம். ஸோ பெரிய ஆடு பார்த்திங்கன்னா பொட்டை 2 இருக்குது. ஸோ சின்ன பொட்டை 2 இருக்குது, 2 கிடா இருக்குது. உங்களுக்கு தெரியும், போன கிழமையில் நம்ம வந்து பெரிய கிடா ஒன்று விற்றுட்டோம். சுகமில்லாமல் இருந்துச்சு. சுகமில்லாமல் பிள்ளாக்கா தின்னு வயிறு ஊதிக்கிட்டு 3 நாள் சாப்பிடல. அதுக்கு பிறகு அந்த ஆடை நான் பயத்தில் கொடுத்துட்டேன். இன்னும் கொஞ்சம் வச்சு மறந்ததை கொடுத்துருந்தா ஒரு மாதிரி காப்பாற்றிருக்கலாம்னு சில நேரம் நினைவு வந்து வருது. ஆனாலும் நம்மகிட்ட நிறைய ஆடுகள் செத்து போயிடுச்சு அப்படி வயிறு ஊதி இருந்த கேஸுகளில். ஸோ அப்படி எதுவும் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுனால அப்படி ஏதாவது நடந்து செத்து போச்சுன்னா நமக்கு பெரும் நஷ்டமாகிடும். அதனால் நம்ம அதை கொடுத்துட்டோம். எப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பார்த்திங்கன்னா சின்ன குட்டி ஒன்று. ஸோ கிடாக்களோட இந்த சின்ன கிடாக்களோட எல்லாம் வந்து எப்படியே க்ராஸ் ஆகிருச்சு. இந்த குட்டி போட இருக்குது. இப்போ அநேகமாக இன்னொரு 4-5 மாதத்தில் பெரிய கஷ்டமான படம் வரும். ஏன்னா இந்த குட்டியோட தாய் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. குட்டி அது வந்து இது மாதிரி தான். சாரி, ஒன்றாவே இருந்த மாரி க்ராஸ் ஆகி குட்டி போட்டு அது இறந்து போயிடுச்சு. அதுக்கு பிறகு தான் நமக்கு இது கிடச்சி. பாருங்க குழி விழுந்துருச்சு. அங்கே குழி இங்கே வா, இங்கே பா 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 இங்கிட்டு வா. பார்ப்போம் அது எலும்பி வருதான்னு சொல்லிட்டு வராடி போனால் நம்ம போய் தூக்கி விடுவோம். இதுதான் காட்டுகளுக்கு மேலே கொண்டு வரதுக்கு பயன். அதுவும் போய் குழியில் விழுந்துட்டு. ஸோ நம்ம ஒருத்தரும் கிட்ட இல்லாமல் இருக்க நேரம் இப்படி குழியில் விழுந்துச்சுன்னா குட்டிகள் வந்து இறந்து போயிடும். அப்படி நிறைய குட்டி வந்து நம்மளோட இந்த காட்டில் ஆடு மேய்க்கிறவங்களோட குட்டிகள் நிறைய இறந்து போயிருக்கு. இங்கே பாருங்கள் 3 குட்டி குழிகள் விழுந்துருச்சு. ஸோ குழி வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 அடி மாதிரி இருக்குது. அதனால் இதுகள் மாட்டுச்சுன்னா செடிகளில் கால்கள்லாம் பின்னி அப்படி இறந்து போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. பார்ப்போம் இதில் எது வந்து குழியிலேருந்து மேலே வருது, எதுக்கு வர இல்லாதாமல் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு 3 குட்டி இருக்குது. சனாண்ட குட்டி 2ம் மற்ற பொட்டை குட்டியும். ஸோ 2 கிடா குட்டியும் ஒரு பொட்டை குட்டியும் குழியில் மாட்டிக்கிட்டு இருக்குது. நம்ம கொஞ்சம் அங்கிட்டு தள்ளி போவோம். சில பேரை நம்மளை ஃபாலோ பண்ணி வரும். பா 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 இங்கிட்டு பா 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 பா. பொட்டனை வந்துருச்சு மேலே. கிடா குட்டியும் ஒன்று வந்துருச்சு. மொத்தம் வந்துருங்க எனக்கு வந்துருச்சு. எல்லாம் வந்துருச்சு. மக்களை நான் நினச்சி 1.5 அடி 1.25 அடி மாதிரி குழி. அது குழினா பெரிய நீட்டை கான் வெட்டிருக்காங்க. இந்த தொங்கல் தான் அந்த தொங்கல். இந்த லேண்டில் ஒரு 15-20 அடிக்கு ஒருக்கா அந்த மாதிரி பெரிய கான்கள் வெட்டிருக்காங்க. தண்ணி மழை காலத்துக்கு போகிறதுக்கு வரத்துக்கு. இது பெரிய ரப்பர் தோட்டம். உங்களுக்கு பார்த்தா விளங்குவீங்க பாருங்கள். ஃபுல்லாகவே ரப்பர் தான் இருக்குது. ஸோ இதில் ஃபுல்லாகவே ரப்பர். அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கருவை பட்டு போட்டிருக்குது. ஓகே, ஸோ அதனால் இந்த காணுகள் வெட்டியிருக்காங்க ஃபுல்லாக அந்த தண்ணி போக்குவரத்துக்கு. இதிலெல்லாம் ஒழிஞ்சின்னா செடிகளில் பின்னி இறந்து போகிறதுக்கான சான்சஸ் நிறைய அப்படி நிறைய நடந்துருக்கு. ஸோ நம்ம அதனால் குட்டியை காட்டி கொண்டு வந்தோம்னா பக்கத்துலேயே நிற்கணும். இது இப்போ இந்த குட்டியை கொஞ்சம் உஜாராக இருக்கனால டக்குன்னு பாஞ்சு வந்துடுதுங்க. இந்த குட்டி இந்த பொட்டை குட்டி இது 3 தான் காணில் விழுந்தது. ஸோ எப்படியாவது வந்துருச்சு. நான் வந்து கூப்பிடுவோம், பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. கொஞ்சம் நேரம் மேய்ச்சிட்டு போவோம். ஓகே, ஸோ மறந்துடாதீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஓல்னு போட்டு வச்சுக்கலாம். நம்ம போடுற இது மாதிரி ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, மாடு வளர்ப்பான வீடியோக்கள்லாம் உங்களோட ஃபோனுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஓல்னு போட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் ஃபஸ்ட்டுக்கு உங்களோட ஃபோனுக்கு வந்து வந்துடும். Ba 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 எல்லாம் இங்கிட்டு வா இங்கிட்டு வா இங்கிட்டு அப்படி இங்கிட்டு போயிட்டு மேங்க இங்கிட்டு போ இந்தா இங்கே பா
பா பா பா பா பா தா இங்கே வா பா வா 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 தா வா 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 எல்லாம் வா 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 நான் மேலே போகிறேன் வா 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 எல்லாம் வா 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 1 2 3 4 5 6 7 8 சரி வா போ எல்லாம் மேலே போ அப்படியே மேய்ஞ்சிரு மேலே போ இங்கே 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 பார்ப்போம் 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 சரி எல்லா குட்டியும் போய்ட்டு மேய்ஞ்சிக்கிட்டு நீ 2 பேரும் மட்டும் ஏன் வந்து என்கிட்ட நின்றுக்கிட்டு இருக்கோம் போ ஏன் உனக்கு என்ன ஏன் எல்லாம் பையன்கிட்ட வரீங்க சரி வா வீட்டுக்கு போய் என்ன கொஞ்சத்தில் திங்க ஒன்றும் கொண்டு வரல நான் இன்னைக்கு மக்களே குட்டிகள் எல்லாத்தையும் காட்டில் கொண்டு மேய்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தால் எல்லாம் வந்து இங்கே பாருங்கள் ஏன் பின்னாடி இன்னைக்கு இப்போ தான் எல்லாம் ஓடுதாங்கிட்டு வேறு இப்போ இவ்வளோ நேரம் எல்லாமே என்கிட்ட தான் நின்றுக்கிட்டு இருந்துச்சுங்க மேய்துகளில் ஃபஸ்ட் டைம் தானே இன்னும் 2-3 நாள் கொண்டு வந்து பழக்கினா தான் காட்டில் மேய்கிறதுக்கு எப்படியும் பழங்கு மற்ற ஆடுகளும் அப்படி தான் கொண்டு வந்த புதுசில் காட்டில் மேயாது நீங்களும் காட்டுக்கு கொண்டு வந்து மேய்க்க ட்ரை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு வந்து மேயாது ஸோ ஒரு கிழமை மாதிரி போகும் அது வந்து பழகி மேய்கிறதுக்கு ஆரம்பிக்க இங்கே பாருங்கள் எல்லாம் போயிடுச்சு இது மட்டும் இங்கே மற்றெல்லாம் அங்கிட்டு ஓடிச்சு இதுதான் திறமை இதுவாக போகுது ஸோ ஓகே மக்களே இதோடு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன் நான் இப்போ போகிறேன் வீட்டுக்கு காட்டுக்குட்டிகள்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு அரை மாதிரி கொண்டு போயிட்டு ஆடெல்லாம் கட்டி போட்டு வீட்டில் கூட கொஞ்சம் கட்டி விட்டேன்னா டக்குன்னு சாப்பிட்டு வயிறு நிறைச்சிக்கிறங்க வயிறு நிறைய அளவுக்கு ஒன்றும் சாப்பிடல பெரிய ஆடுகள்லாம் சாப்பிடுது குட்டியை புதுசாக கொண்டு சுற்றி அதுகளுக்கு இன்னும் பழக்கம் இல்லை ஓகே ஸோ இன்னொரு 2 or 3 டேஸில் மறுபடியும் ஒரு புதிய வீடியோட சந்திக்கலாம் மறந்துடாதீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கோங்க ஸோ தேனி வளர்ப்பு வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் வந்துடும் புதிய பெட்டி நான் செஞ்சுருக்கேன் போன வீடியோன்னு சொன்னேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவாக 7 மணி அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி அந்த வீடியோ எடுத்து போடுறீங்க பாருங்கள் ஓடி வருது ஓடி ஓடி ஓடு ஓடு